சேலம் மாவட்டம் மேட்டூரில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்திருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அங்கு பெய்த தொடர் மழையால் 10க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழைநீருடன் கழிவு நீரும் புகுந்திருக்கிறது. இதனால் அப்பகுதி மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் இருப்பதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். சேலம் மாவட்டம் மேட்டூரில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்திருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அங்கு தொடர்ந்து பெய்த மழையின் காரணமாக வீடுகளுக்குள் மழைநீரானது புகுந்திருக்கிறது. இதனால் அப்பகுதி மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். கழிவுநீர் கால்வாயில் ஏற்பட்டுள்ள அடைப்பை சரி செய்ய வேண்டும் என நகராட்சி அதிகாரிகளுக்கு மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். சேலம் மாவட்டம் மேட்டூரில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்திருக்கிறது. 10க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழைநீருடன் கழிவுநீரும் சேர்ந்து புகுந்திருப்பதால் அப்பகுதி மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சேலம் செய்தியாளர் ராஜா. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ராஜா, சொல்லுங்க, அம்மாவட்டத்தில் 10க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்திருக்கிறது. இந்த அளவுக்கு அங்கு பாதிப்பு ஏற்பட்டிருப்பதற்கு என்ன காரணம்? அப்பகுதி மக்கள் அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? வணக்கம். மேட்டூர் சுற்றுவட்டார பகுதியில் பெய்த கனமழையால் 10க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு மழைநீருடன் கழிவுநீர் புகுந்தால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். மேட்டூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்தது. இதன் காரணமாக மேட்டூர் நகராட்சிக்கு உட்பட்ட 30 வார்டு, எம்ஜிஆர் நகர் மற்றும் பல பகுதியில் மழைநீர் கால்வாய் அடைப்பு ஏற்பட்டு மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து வீடுகளுக்கு புகுந்தது. இதனால் வீடுகளில் தண்ணீர் தேங்கியதால் அத்தியாவசிய பொருட்கள் நீரில் வீணானது. மேலும் பல வீடுகளுக்கு தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை பாதித்து வருகிறது. மேலும் பொதுமக்கள் வாளி மூலம் நீரை வெளியே எடுத்து ஊற்றி வருகின்றனர். வீடுகளுக்கு கழிவு நீர் புகுந்ததால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். மேலும் கழிவுநீர் கால்வாய் முறையாக தூர் வராததால் வீடுகளுக்கு கழிவு நீர் புகுந்ததாக அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு தெரிவித்தனர். கழிவுநீர் கால்வாய் ஏற்பட்ட அடைப்பை சரி செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நகராட்சி அதிகாரிகளும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ராஜா.